சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சகலத்துக்கும் சொந்தக்காரரே, இந்த ஆசீர்வாதமான வேளை எங்களோடு பேசும் உடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தும், மன காயங்களை சுகப்படுத்தும், சரீர வியாதிகளை சுகப்படுத்தும். உடைய வார்த்தையை அனுப்பி தரித்திரங்களை நீக்கி ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்து பலப்படுத்தும். உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2 சத்தமா வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. மனம் ரொம்ப முக்கியங்க. அறிவியலார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருக்கும் சாவு வர்றது இல்லைங்க, வியாதியினால் யாருமே சாகிறது இல்லை அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். சயின்டிஃபிக்கலாக வியாதியினால் யாரும் சாகிறது இல்லை. ஆனால் இந்த வியாதி வந்தால் செத்துருவோங்கிற அந்த மனநிலை அவர்களுக்கு உண்டாகி இருக்கிறதுனால அந்த மனநிலையில் தான் சாகுறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசு தான் காரணம். நீங்கள் இளமையாக இருக்கணும்னு வைங்களேன், உங்கள் மனசு தான். பேரப்பேத்தி எடுத்துட்டா அது ஒரு பெரிய இம்சையாக இருக்குது. பேரப்பேத்தி வந்துட்டா இவங்க உடனே செய்கிறாங்க, பேரப்பேத்தி வந்துட்டு எனக்கு என்ன இனிமே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் வாழக்கூடாதா? ஏன் நீங்கள் வாழக்கூடாதா? தேவன் வாழ வேண்டான்னு சொல்லிட்டாரா? பேரப்பேத்தி வந்துட்டா மண்டையை போட்டு வீட்டுக்கு வா, பல்லவத்துக்கு கூப்பிட்டுட்டாருக்காரு. மனம்தான். பேரப்பேத்தி வந்துச்சுன்னு அந்த மனசில் வந்த உடனே சதையெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணு டொங்கு விழுகுது, காலு கொஞ்சம் முட்டு வலி வருது. எல்லாம் எங்கே இருந்து வருதுன்னா, இது உங்களுக்கு வயசானதுனால வரல. உங்கள் மனசு சொல்லுது, நீ பேரன் பேத்தி எடுத்துட்ட, வயசாயிட்ட, கதை முடிஞ்சு போ அப்படின்னு சொல்லிருச்சு. மனதை புதிதாக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. மனம்தாங்க காரணம். மனதை தான் தேவன் புதிதாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க மனம் புதிதாக வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போமா? ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். இன்னைக்கு உங்க மனதை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையின்படி வாசிங்க. ரோமர் 8:28 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் உங்களை நன்மைக்கு நேராய் நடத்தும்படியாக தேவன் கொண்டு வருகிறார். கையை தட்டி நன்றி சொல்லுங்க. மனசுல ஆழமா பதியணும். வியாதி வந்துருச்சு செத்துருவான்னு மனசு கிடையாது. இந்த வியாதியிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு சாகாமை எனக்குள் வரப்போகுதுன்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைதாங்க. எப்படிப்பட்ட தீமையை பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கையை தட்டி நன்றி சொல்லுங்க. மனதுல ஆழமா பதிக்கணும். இந்த ரோமர் 8:28 வாசிக்கணும். சகலமும் வாசிங்க, சத்தமா வாசிங்க. இன்னொருத்தர் ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எனக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.